सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। वागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। त्वद्दत्तया वयुनयेदमचष्टविश्वं सुप्तप्रबुद्ध इव नाथ भवत्प्रपन्नः तस्यापवर्ग्य शरणं तव पादमूलं विस्मर्यते कृतविदा कथमार्तबन्धो नूनं विमुष्टमतयस्तव मायया ते ये त्वां भवाप्यय विमोक्षणमन्यहेतोः अर्चन्ति कल्पकतरुं गुणपोपभोग्यम् इच्छन्ति यत्स्पर्शजं निरयेऽपि नृणाम्। या निर्वृतिस्तनुभृतां तव पादपद्मध्यानाद्भवज्जनकथा श्रवणेन वा स्यात् सा ब्रह्मणि स्वमहिमनि अपि नाथ माभूत् किन्तु अन्तक असि लुलितात् पततां विमानात्। ध्रुवन् नारदர் சொல்லி தபஸ் பண்ணி பகவானை சாட்சாத்காரம் பண்ண இடத்துல பகவானை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு எந்த ஒரு என்ன சொல்லணுங்கிறது தெரியல குழந்தைக்கு. அப்போது வேதமயமான அந்த சங்குனால் பகவான் வந்து கன்னத்தில் தொட்ட மாத்திரத்தில் குழந்தை ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறச்சேயே இதிலேருந்து அதாவது யோ அந்த பிரவிஷ்ய மம வாச்சம் இமாம் பிரசுப்தாம்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல வச்சதே பகவான் தான்னுட்டு அதிலேருந்து ஆரம்பிக்கிறார். எப்படி எனக்குள்ளே நுழைஞ்சு இந்த வாக்குங்கிற சக்தியை மாத்திரம் எனக்கு வந்து இப்போ சஞ்சீவயத்தி, அதாவது அதுக்கு வந்து அதுக்கு மாத்திரம் உயிர் கொடுக்கல, எல்லா ஹஸ்த சரண ஸ்ரவண துவக்காதின்னு பிராணனுக்கும் ஒரு உயிர் கொடுத்து எனக்கு வந்து பேச வைக்கிறது நீதான் அப்படின்னு சொல்லி ஆரம்பமே ஒரு சரணாகதி. அந்த இடத்துல நான் இன்னைக்கு நின்றுட்டு பேசுகிறேன்னா எல்லாம் உன்னுடைய புண்ணியம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி உன்னுடைய பிரசாதத்தினால தான், உன்னுடைய அனுகிரகத்தினால தான். அப்போது நமோ பகவதே புருஷாய துப்பியம்னு சொல்லி ஆரம்பித்தார். ஏகா துவம், ஒன்றாக இருந்து அதுக்கப்புறம் மாயையினால் உருகுணையா மாயாக்கியா பலவாறாக தோற்றமளித்து நானாயிவ தாருஷு விபாவசுவத்து விபாசின்னு சொன்னார் 2வது ஸ்லோகத்தில். இங்கே 3வதுல வந்து நீ கொடுத்த ஞானத்தினால தான் பிரம்மாவே இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணார்னு. துவத்தத்தையா வயுனையா இதம் விஸ்வம் அச்சஷ்ட, எப்படின்னா தூங்கிண்டு முழிச்சவன் எப்படி வந்து ஒரு ஞானம் பெற்றவன் போல் இருப்பானோ அந்த மாதிரி நீ கொடுத்த ஞானத்தினால அப்படியே விழிப்புணர்வு வந்து இந்த உலகத்தையே சிருஷ்டி பண்ணார் பிரம்மா. அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடியை வந்து யார் மறக்க முடியும்? ஏன்னா கிருதவிதாங்கிறார். கிருதவிதான்னா ஒரு செய்நன்றி கொண்டவன் மறக்காமல் இருப்பான், மற்றவன்லாம் மறந்துடுவான். யார் மறக்கிறான்னா அவனுக்கு வந்து பகவத் ஸ்மரணை இல்லைங்கிறச்சே பகவான் தான் இதெல்லாம் இயங்க வச்சவன்னு நினைக்கல, அதனால அவன் மறக்கிறான் அப்படின்னு எடுத்துக்கணும். விமுஷ்ட மதையா, என்னை போல் இருக்கிறவாள்லாம் இங்கே வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றை போய் மற்ற காரணத்துக்காக நாங்கள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணுறோம். துருவன் தன்னையும் சேர்த்துக்கிறாருன்னுட்டு ஸ்ரீதர சுவாமி அந்த இடத்துல சொன்னார். விமுஷ்ட மதையான்னு சொல்கிறச்சே காமியார்த்தமாக உன்னிடத்துல வந்து சரணாகதி அடையும் பொழுது, உன்னை அர்ச்சனை செய்யும் பொழுது அது வந்து கல்பத்தருட்ட போய் ஒரு சவத்துக்கு வேணுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்து நமக்கு அடித்து சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தையாக இருக்குது அந்த இடத்துல. 10வது ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தது அதுதான். யா நிர்வൃத்திஹி தனுபிருதாம் தவபாத பத்மத்யானாத் பவஜ்ஜன கதா ஸ்ரவணேன வாஸ்யாத் பிரம்மணி மகிமனி. பிரம்மஸ்வரூபத்தில் இருந்த முனிவர்கள் கூட உங்களுக்கு வந்து அஹைதுகீம் பக்திம் குருவந்தின்னு சொன்னார் முன்னாடி இல்லையா. ஆத்மாராமாஸ்ச முனையா உருக்கிரமே குருவந்தி அஹைதுகீம் பக்திம் இத்தம் பூதகுணோ ஹரிஹின்னர். அந்த மாதிரி பிரம்மஸ்வரூபத்தில் தடைச்சு நிற்கிறச்சே கூட இத்தனை ஆனந்தத்தை அனுபவிக்க மாட்டா. எப்படி உன்னுடைய கதா சிரவணத்தினாலையும் உன்னுடைய அடியார்களினுடைய பக்தர்களினுடைய சரித்திரத்தை கேட்கறதுலையும் என்ன ஒரு சுகம் இருக்கோ, என்ன ஒரு அனுபவம், ஒரு நிர்வൃத்தின்னா ஆனந்தம்ங்கிற அந்த ஒரு ஆனந்தத்தில் தடைச்சு நிற்கணும்னு பார்க்குறா.
மற்றதெல்லாம் மற்ற சுகங்கள்லாம் எப்படின்னா இந்த இந்த யமன் வந்து அவனுடைய கத்தி வீச்சினால அப்படியே கீழே தள்ளிப்படுவான். அப்பேற்பட்ட சுகத்துக்கு யார் போய் அலைவா? அதை பற்றி ஒன்றும் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. அடுத்தது 11. பக்திம் முகுஃப் பிரவஹதாம் துவயிமே பிரசங்கா பூயாத் அனந்த மகதாம் அமலாசயானாம் ஏனாஞ்சசா உல்பணம் உரு வியசனம் பவாப்திம் நேஷ்யே பவத்குண கதாமிருத பானம் அர்த்தா. முந்தின ஸ்லோகத்தில் வந்து சொல்லும் பொழுது அதாவது விமுஷ்ட மதையான்னு சொன்னார். காமியார்த்தமாக பகவானை வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறவாளுக்கு வந்து ஒரு புத்தி வந்து கலங்கியிருக்கவாளுக்கு மாயையினால் அப்படின்னு சொன்னார். மாயையினால் கலக்கம் அடையாத புத்தி மோட்சத்தை அடைந்தவர்கள் அவர்களுடைய ஸ்டேட்டஸ் என்னங்கும் பொழுது அவர்களும் பகவத் பக்தியில் தான் வந்து ஈடுபடணும்னு ஆசைப்படுறான். அந்த மாதிரி பக்தியில் இப்போ நமக்கு அந்த மாதிரி பண்ண முடியலை, காமியார்த்தமாக தான் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணுறோம். அட்லீஸ்ட் கேட்டுக்கிறது என்னென்னா, நிஷ்காமமாக பக்தி பண்ணக்கூடிய யார் யாரெல்லாம் இருப்பாளோ அவளுடைய சங்கத்தை பிடிச்சுட்டோம்னா அப்படியே கரை சேர்த்துருவாளோ இல்லையோ நம்மளை, அந்த ஒரு ஹோப்பில் இங்கே வந்து துருவன் சொல்கிறார். பக்திம் முகுஃப் பிரவஹதாம் துவயிமே பிரசங்கா பூயாத் அனந்த மகதாம் அமலாசயானாம். ஹே அனந்த, எல்லையில்லா இருக்கக்கூடியவனே. அதனால தான் வந்து மகிமையை பாடுறவா வந்து அவளுக்கு வந்து ஒரு ஒரு போரும் அப்படிங்கிறதே வராதான், அந்த ஒரு திருப்தியே வராதான். ஏன்னா அத்தனை விஷயங்கள் இருக்குது, சொல்ல 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 அது மாட்டுக்கு வந்துட்டே இருக்குது விஷயங்கள், அதை சுவைத்துண்டே இருக்கலாம். பாகவதம் இவ்வளவு தூரம் நம்மளும் வந்து எத்தனையோ இடத்துல நீங்களும் கேட்டிருப்பீள். ஆனால் ஒருத்தர் சொல்கிறாங்கிற உடனே நமக்கு ஒரு ஆசையாக தானே இருக்குது அதை திருப்பியும் கேட்கறதுக்குன்னுட்டும். அதனால் அனந்தகா சகா, ஒரு ஒரு முடிவே இல்லாத ஒரு குணங்களை கொண்டவன்கிறதுனால அந்த குணங்களை பாட பாட அவளுக்கு எப்படி ஆயிடுறதுன்னா, அமல ஆசையானாம் மகதாம் பக்திம் முகுஃப் பிரவஹதாம் துவயி பக்திம் பிரவஹதாம் மே பிரசங்கா பூயாத்துன்னு கேட்டுக்கிறேன். என்னால் முடியறதோ இல்லையோ காமியார்த்தமாக தான் நான் பண்ணுறேன், இருந்துட்டு போட்டோம். ஆனால் நிஷ்காமமாக செய்து அமல ஆசையானாம் ஒரு எந்த ஒரு இதுவும் நிர்மலமாக இருக்கக்கூடிய மனதை கொண்டவர்கள், மலங்களே இல்லாத ஆணவ மலம் மாயாமலம் கர்மமலம் இம்மூணு மலங்களும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆசைய ஹிருதயம். ஸோ அமலாசையானாம் யாருடைய சங்கம் வேணுங்கிறதுக்கு சத்சங்கதி தான் ஒன்றே ஒன்று இங்கே. அதா தே கதாசிரவணாய சத்சங்கத்தின் தேகி இத்தியாகங்கிற கதையே கேட்டுருக்கணும்னு ஜீவன் முக்தர்களும் ஆசைப்படும் பொழுது எனக்கு வந்து அந்த சத்சங்கதி இருந்தால் தான் கதையை கேட்க முடியும் இல்லையா? அதுக்கு அமல ஆசையானாம் நல்ல ஒரு நிர்மலமான ஹிருதயத்தை கொண்டவர்களும் மேலும் மகதாம் பெரியோர்கள் துவயி முகுஹு பக்திம் பிரவஹதாம் உன்னிடத்தில் மறுபடியும் மறுபடியும் பக்தியை பிரவஹதாம் அப்படின்னா அப்படியே தி ஃப்ளோ அன்டு யூ, அப்படி வந்து பக்தியை செலுத்துறான்னு அர்த்தம். பிரவகிக்கிறா உன்னிடத்தில். அப்போ சாதத்தியேன குர்வதாம்னு இங்கே வந்து எப்படி சொல்கிறாருன்னா, சாதத்தியேன முழுமையாக சததம் எப்பொழுதும் எப்பொழுதும் உன்னிடத்திலேயே உன் சிந்தனையிலேயே உன்னிடத்திலேயே பக்தியை கொண்டவர்கள் இருக்காளே, அப்படிப்பட்ட ஏன்னா நிர்மலமான ஒரு மனதை கொண்டவர்களாக இருந்தால் தான் பகவத் பக்திங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருந்துருக்கும். ஸ்ரீதர சுவாமி சொல்கிறது பிரவகதாம்னா அந்த ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும். பிரவகத்தினாலே எங்கேயும் தங்குதடை இல்லாத ஓடுறதுக்கு தான் பிரவாகான்னு பேர். அப்போது நிரந்தரமாக பகவத் பக்தியே மனசில் வச்சுட்டு இருக்கிறவா துவயி பக்திம் குர்வதாம் மகதாம் அப்பேற்பட்ட பெரியோர்களுடன் கூட மே பிரசங்கா என்னுடைய பிரகர்ஷேண சங்கா சாதாரணமான அப்படியே ஐ நோ த பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. பிரசங்காங்கிறச்சு பிரகிருஷ்டா சங்கா யதா சியாத் ததா ஏன, அது எதுக்காக அந்த பிரசங்காங்கிறது அடுத்த லைனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார் நமக்கு. ஏன் ஒரு தீவிரமான சத்சங்கத்தை எதிர்பார்க்கிறார் துருவன், பூயாத் இருக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிறார். ஏன எந்த பிரசங்கத்தினால எந்த ஒரு சத்சங்கத்தினால, அதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி அதுக்கு முன்னாடி கேட்குறார், நனு மோக்ஷம் கிம் ந யாச்சசே, இது கேட்கறதான் கேட்குற சத்சங்கத்தியை கேட்குறதே குழந்தை,
மோட்சத்தை கேட்டுட்டு போகலாமோ இல்லையோ அப்படின்னா அதுக்கு சொல்கிறா, இல்லை மோட்சத்தில் அந்த ஆத்மாராமாக ஆத்ம நிலையில் இருக்கிறவர்கள் கூட கதாசிரவணத்தில் ஒரு ருச்சியை காமிச்சு ஹைதுகியும் பக்தியும் பண்ணுறாளோ இல்லையோவா, அப்போ இதில் தானே ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. இதில் நம்ம தொடர்ந்து இருந்தோம்னா தானாக அது கிடச்சிடாதா? ஏன அஞ்சசா உல்பணம் ஒரு வியசனம் பவாப்திம் பவத்குண கதாமிருதபான மத்தகா சன்னு நேஷ்யேங்கிற. ஏன எந்த சத்சங்கத்தியினால பிரசங்கா பூயாத்துன்னு கேட்டுன்றதுக்கப்புறம் ஏன பிரசங்கேன எந்த ஒரு அந்த ஒரு மகத் பிரசங்கேன மகதாம் பிரசங்கேன மகத்துக்களோட சேர்க்கையினால அஞ்சசா அயத்னதகாங்கிற நம்ம போய் உட்காந்துட்டு யமனியமாதிகளை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியே அந்த அந்த ஓட்டத்தில் நம்மளும் வந்து இழுத்துண்டு போகப்படுவோம். அதுதான் ஏன்னா அஞ்சசா சீக்கிரமாகவே, மேலும் ஒரு எஃபர்ட்டே இல்லை, அது எக்ஸ்ட்ரா எஃபர்ட்டே அங்கே கிடையாது. அது இல்லாமல் உல்பணம் பவத் அஞ்சசா ஒரு பிரயத்னமும் இல்லாமல் பவத்குண கதா அமிர்த பான மத்தகா சன்னு பவத்குண உன்னுடைய குணங்கள் பகவானுடைய குணங்கள், அந்த குணங்களை வைத்து சொல்லக்கூடிய கதைகள், அந்த கதைகள் தான் அமிர்தம். அந்த அமிர்தத்தை பான குடிப்பதனால் மத்தகா அப்படியே மயங்கி இருக்கக்கூடியவனான நான். ஸோ தன்னை எப்படி சொல்கிறேன்? பவத்குண கதாமிருத பான மத்தகா. உன்னுடைய கதையை கேட்க கேட்க அதை வந்து பருக பருக அது அப்படியே ஒரு மயக்கத்தை கொடுக்குமோ இல்லையோ, அதை கேட்டுருக்கலான்னு தோணுமோ இல்லையோ, அந்த மாதிரி இருந்துண்டு சீக்கிரமாகவேன்னா நான் வந்து ஒரு எஃபர்ட்டும் இல்லாத உல்பணம் உரு வியசனம் பவாப்திம் நேஷ்யேங்கிற. உல்பணம் பயங்கரமாக இருக்கக்கூடிய, உரு வியசனம் ஏராளமான வியசனானி கஷ்டங்கள் துக்கங்கள் பொருந்தின, பவ அப்திம் இந்த சம்சாரம்ங்கிற இந்த சாகரத்தை நேஷ்யே கழித்து விடுவேன். நேஷ்யேன நயாமி, இந்த அத்வானம் நயாமி பந்தானம் மார்க்கம் நயாமின்னு இருக்கு, இந்த மார்க்கத்தை கழித்து விடுவேன் இருக்கு. ஜென்ம நயாமி அப்படின்னா பாரம் கமிஷ்யாமி இத்தியர்த்தகாங்கிறார். அதை கழிச்சுடுவேன்னா ஓகே, நான் ஜென்மாவை போக்கிடுவேங்கிறது மாத்திரமில்லை, இதனுடைய எல்லையை அடைவேனுங்கிறார். எல்லைங்கிறச்சு ஜென்மா மரணம்ங்கிற ஒரு பேச்சே இல்லாமல் மோட்சத்தை அடைந்து விடுவேன் அப்படின்னுட்டு ஒரு நம்பிக்கை. அந்த இடத்துல வந்து the confidence with which the child says, அதுதான் நமக்கு முக்கியம் இல்லையா? பாரம் நேஷ்யாமி பாரம் கமிஷ்யாமின்னா அதுதான் பலிதார்த்தம் அந்த இடத்துல. திஸ் இஸ் த ரிசல்ட். என்ன? ஐ வில் மோட்சத்தை அடைந்து விடுவேன் ரைட்டா? அதனால் ஏன எந்த ஒரு பிரசங்கத்தினால அஞ்சசா சீக்கிரமாகவே பகவத்குணத்தை கேட்டு கேட்டு அந்த பான மத்தகா. ஸோ பகவத்குண கதா அமிர்தம், கதைங்கிறது தான் அமிர்தம், அதை பானேன குடிப்பதனால் மத்தகா சன்னு ஒரு மயக்கத்தில் இருக்கிறவனாக இருந்துண்டு இந்த பவாப்திம் நேஷ்ய இந்த சம்சார சாகரத்தை தாண்டி விடுவேன். பக்திம் முகு பிரவஹதாம் त्वयिमे प्रसंगः भूयाद अनंत महताम अमलाशयानां येन अंजसा उल्बणम् उरुव्यसनं भवाब्धिं नेष्ये भवद्गुण कथामृत पानमत्तः तेन स्मरन्ति अतितरां प्रियमीश मर्त्यं ये चान्वदः ये च अनु अदः सुत सुहृद् गृह वित्त दाराः ये तु अब्जनाभ भवदीय पदारविंद सौगंध्यलुब्ध हृदयेषु कृत प्रसंगाः. இந்த இடத்துல என்ன சொல்றார்? கதாமிருதபானஸ்ய மாதகத்துவம் ஆகங்கிற. இந்த கதையை கேட்பதனால எப்படி மோட்சத்தை அடைய முடியும்? அதில் என்ன கேரண்டின்னு கேட்கலாமோ இல்லையோ நமக்கு? இது பருகின்றே இருக்கிறதுனால எப்படி நமக்கு வந்து கதாமிருத பானத்தினுடைய அந்த ஒரு மயக்கம் என்னத்தினால ஏற்படுறது? அதுக்கு சொல்கிறார். ஸோ ஹே அப்ஜனாப, தாமரையை நாபியில் வைத்து கொண்டிருப்பவர். ஸோ அப்ஜனாப ஏது எவர்கள் பவதீய பதாரவிந்த சௌகந்தியலுப்த ஹிருதயேஷு கிருத பிரசங்காக, எவர்கள் பவதீய பதாரவிந்த சௌகந்திய லுப்த ஹிருதயேஷு கிருத பிரசங்காக, எவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சத்சங்கதி ஏற்பட்டிருக்கும். யாரிடத்துல சத்சங்கதி ஏற்பட்டிருக்கு? எந்த மனிதர்களினிடத்தில் அப்படின்னா
யாருக்கு வந்து பகவானுடைய பாதாரவிந்தத்தினுடைய அந்த சௌகந்தியம் ஒரு ஒரு வாசனை இருக்கோ இல்லையோ, அரவிந்தம் தாமரைப்பூனாலே ஒரு வாசனை, அந்த வாசனையினால இழுக்கப்பட்ட மனதை கொண்டவர்கள் உன்னுடைய பக்தர்கள். அந்த பக்தர்களினிடத்தில் எவன் ஒருவன் சங்கத்தை கொண்டிருக்கிறானோ, வெறும்ன யோகனிஷ்டனாக இருந்து பிரயோஜனம் இல்லை. நமக்கு வந்து பிரகர்ஷேன சங்கம் இருக்கணும், சத்சங்கத்தியும் இருக்கணும். அந்த இடத்துல ஆர் யோக மார்க்கத்தில் இருந்துட்டு இருக்கும் பொழுது, அதிலேருந்து வெளியில் வரும் பொழுது கிம் கரோதி கிம் அஷ்னாத்திங்கிறாரோ இல்லையோ, எப்போ வியுத்தான அவஸ்தையில் ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னுட்டு இந்த மாதிரி சத்சங்கத்தில் இருந்துட்டு இருப்பான் வியுத்தான அவஸ்தையில். அதை சொல்கிறாருங்க. ஸோ எவர்கள் அந்த மாதிரி சத்சங்கத்தில் இருக்கக்கூடியவர்களோட நம்ம ஒரு சத்சங்கம் வச்சுட்டோம்னா நம்ம வந்து பழச்சிக்கலாம். அதுதான். ஸோ எவர்கள் பவதீய தங்களுடைய பத அரவிந்த திருவடி தாமரை, அதனுடைய சௌகந்திய, அதனுடைய ஒரு வாசனை, அந்த வாசனைக்கு லுப்த ஆசைப்பட்டு கொண்ட, அந்த வாசனையில் ஒரு ஆசையை கொண்ட ஹிருதயத்தை கொண்டவர்கள். ஸோ இது என்ன அர்த்தம்? ஒன்றும் இல்லை. பகவானுடைய திருவடி தாமரை அதில் எப்போ பார்த்தாலும் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கணும். சதா சர்வகாலமும் சரணாகதி அடைந்து இந்த சாத்தத்தியேன பிரவகதாம்னு சொன்னாரோ இல்லையோ, அப்படி பகவானோட திருவடியில் நம்ம பக்தி பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி மனுஷர்களோட, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாதுக்களோட கிருத பிரசங்காக எவர்கள் ஒரு சத்சங்கத்தியை வச்சுருக்காளோ. மேலும் ஏச்ச அதிதராம் கிருத பிரசங்காக தே அதிதராம் பிரியம், தே அவர்கள் அதிதராம் பிரியம் மர்த்தியம் ந ஸ்மரந்தி. மெயின் இதுதான். ரொம்ப பிரியமாக இருக்கக்கூடிய இந்த மர்த்தியம், மரணத்தை கொண்டதான இந்த பூமி, பூலோகத்தை சேர்ந்ததான இந்த தேகத்தை நினைப்பதில்லை. அவளுக்கு வந்து ஒரு ஸ்மரணையே இருக்கிறதில்லை. பகவத் சங்கல்பத்தினால ஒரு பகவானுடைய கதைகளை கேட்டுருக்கிறவாளோட இவர்களுக்கும் ஒரு சத்சங்கத்தை ஏற்பட்டுதுன்னா, இந்த தேகஸ்மரணம் இல்லாத, தேகஸ்மரணம் இல்லைன்னா சாப்பாடு இருக்கா, தூக்கம் இருக்கா, இல்லை ஒரு இது இருக்கா, இப்போ சாப்பாடு எதையுமே குடிக்கிறதுக்கு தண்ணி எதுவுமே நினைக்கிறது இல்லை, சௌக்கியம் இருக்கா, படுத்துக்கிறதுக்கு பெட் இருக்கா, ஒன்றும் அதெல்லாம் பற்றி நினைக்காத ஏன்னா இதெல்லாம் வந்து அதிதராம் பிரியம், நமக்கு மிகவும் பிரியமாக இருக்கக்கூடிய இந்த மர்த்திய தேகத்தை கூட ந ஸ்மரந்தி. இல்லையா? அது எதுக்கப்புறம் நினைக்கிறான்னா, முதல்ல வந்து புள்ள, குழந்தை, மனைவி, மக்கள், வீடு, பணங்காசு இதெல்லாமும் முதல்ல நினைப்பாளோ இல்லையோ, அதுக்கப்புறம் தேகத்துக்கு வருவா. ஸோ இதெல்லாம் கூட நினைக்கிறது கிடையாது. அப்போ அதை பற்றி என்ன சொல்கிறது? ஸோ தே மேலும் ஏச்ச அதஹா மர்த்தியம் அணு, இந்த ஏங்கிறது வந்து இவைகளுக்கு அட்ஜெக்டிவாக போகிறது. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும் இந்த ஸ்லோகம், அதனால தான் கீழும் மேலுமா போயின்னு இருக்கேன். இந்த எந்த ஜனங்கள் சத்சங்கத்தியை வைத்து கொண்டிருக்கிறார்களோ, தே அவர்கள் ஹே ஈஷ மர்த்திய அதிதராம் பிரியம் மர்த்தியம் ந ஸ்மரந்தி, ரொம்பவும் பிரியமாக இருக்கக்கூடிய இந்த தேகத்தை நினைவில் வைப்பதில்லை. மேலும் அவர்கள் தே ஏச்ச அணு அதஹா சுத சுகிருத்து கிரக வித்த தாராக சந்தி தானபி ந ஸ்மரந்தின்னு அர்த்தம். இந்த மர்த்திய தேகத்தை பொருட்டு என்னென்னலாம் இருக்கோ, இந்த தேகத்தை குறித்து, தேகம் அணு அப்படிங்கிறச்சே இந்த ஏச்ச அணு அப்படின்னா மர்த்தியம் அணுன்னு கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போ மர்த்தியம் அணு இந்த தேகத்தை தொடர்ந்து, பశ్చాத் இந்த தேகத்தை தொடர்ந்து அப்படின்னா அணு சம்பத்தாகான்னு ஸ்ரீதர சுவாமி சொல்கிறார் பாருங்க. ஏச்ச சுதாதயா அதஹ அணு வர்த்தந்தே. எந்த சுதாதயங்கிறச்சே சுத பிள்ளை, சுகிருத்து ஃப்ரெண்டு, கிரக வீடு, ஆர் கிரக வீடு, வித்தம் பணம், தாராக மனைவி, இவைகள் எல்லாமே அதஹ அணு. அதஹங்கிறச்சு, அதஹங்கிறது அதஹ அமுனி அமூனி அமுனி அமூனின்னு இருக்கு. அதாவது அதசப்தத்தினுடைய நபும்சகலிங்கத்தை சொல்கிறார். மர்த்தியம்ங்கிற பதத்திற்கு அது அட்ஜெக்டிவாக போகிறது. இந்த தேகத்தை அணு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளை, ஃப்ரெண்டு, வீடு, பணம், மனைவி, இவைகள் என்னென்ன உண்டோ தானபி ந விஸ்மரந்தி, தானபி ந ஸ்மரந்தி, அவைகளையும் நினைப்பதில்லை. புரியுறதா? தானபி அது ஒரு
ஃபார்முலா மாதிரி இங்கே ஸ்ரீதர சுவாமி சொல்லிட்டார். அதை நம்ம பிரித்து புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. இதை தாண்டி வந்து ஒரு ஒரு குறிப்பு சொல்கிறார். அர்த்தம் இதில் என்ன ஆகுது? பகவானுடைய திருவடியினுடைய ஒரு வாசனை, அந்த வாசனையினால் ஈர்க்கப்பட்ட மனதை கொண்டவர்களோட நம்ம சத்சங்கத்தி வச்சுக்கணும். வச்சுட்டா என்ன ஆறுது? பலன் என்ன? இந்த தேகத்தை மறந்துடுறோம். அப்போ மனைவி மக்கள்லாம் அது தேகத்தை குறித்து தானே வருது. நமக்கு தேகாபிமானம் இருக்கிறதுனால தான் மனைவி மக்கள் குழந்தைன்னுட்டும் நமக்கு வீடு பணம் காசு ஃப்ரெண்ட்ஸு இதெல்லாம் வருது இல்லையோ. இந்த தேகத்தை வச்சிருந்து தானே அதெல்லாம் வருது. அதையும் மறந்துடுவோம். எதனால்? சத்சங்கத்தினால். தூன்னு சொல்கிறதுனால அந்த தூ சப்தத்துக்கு இங்கே ஸ்ரீதர சுவாமி சொல்கிறார் அந்நேஷாம். அதாவது எவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சத்சங்கத்தி கிடைக்கல, இல்லை இருந்தால் கூட அவள் வந்து அந்த சத்சங்கத்தில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல. யூஸ்வலி ஒரு பெரிய சத்சங்கம் நடக்கிறது வச்சுக்கோங்களேன், பக்கத்துலேயே இருப்பாள், ஆனால் போகமாட்டா. ஏதோ நம்பிக்கை இல்லை, வேலை இருக்குதுன்னு சொல்லிப்பா, இல்லை வெளியில் போகணும்பா, ஏதோ ஒன்று அந்த சத்சங்கத்தினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருந்தா கூட சர்டன் அவளுடைய கர்மா அவளை வந்து இப்போ சேர விடலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகுது? கேவல இது வந்து ஸ்ரீதர சுவாமி வந்து எப்படி சொல்கிறேன்னா, கேவல யோகாதி நிஷ்டானாமங்கிறார். வெறும் வரட்டு வைராகியத்திலையும் ஞானத்திலையும் இருக்கிறவாளுக்கு தேகாதி அபிமான அநிவృத்திம் தர்சயத்திங்கிறார். தேகத்தில் இருக்கக்கூடிய அபிமானம் போகிறது கிடையாதான் அவளுக்கு. பக்தி பாவம் இருந்தால் தான் பகவானிடத்தில் ஒரு சரணாகதி அடைய முடியும். அந்த பக்தி பாவத்திலேருந்து வரக்கூடிய ஞானம் இன்னும் சுலபம்ங்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ மற்றவர்களுக்குங்கிறச்சே வெறும் யோக மார்க்கத்திலையும் வைராக்கியத்திலையும் ஞான மார்க்கத்திலையும் செல்லக்கூடியவர்கள், அவர்களுக்கு என்ன ஆயிடுறதுன்னா இந்த தேக அபிமானம்ங்கிறது போகிறது கிடையாது. அவளுக்கு அந்த தேகாபிமானம் இருந்துருக்கு. ஏன்னா இந்த தேகத்தை காட்டிலும் நான் வேறுபட்டவன்னுங்கிற ஒரு நாலெட்ஜை போட்டு அவள் இது பண்ணிகிட்டே இருப்பாள். இங்கே அது கிடையாதே, அந்த ஸ்மரணையே இருக்காது. தேகம்ங்கிற ஸ்மரணை, தேகத்தை காட்டிலும் நான் வேறங்கிற ஸ்மரணை எதுவுமே கிடையாது. ஏன்னா பகவத் பாதாரவிந்தத்தை தவிர வேறு எதுவுமே மனசில் நிற்கிறது இல்லையே. அப்போது தே ஹவ் ஆல்ரெடி ஃபர்காட்டன் தேர் பாடி, ஃபர்காட்டன் எவ்ரி திங் எல்ஸ் விச் இஸ் கனெக்டட் டு தட் பாடி. அப்படி தானே ஆறுது. அழகாக இருக்குது. ஸோ தேன ஸ்மரந்தி அதிதராம் பிரியம் ஈஷ மர்த்தியம் ஏச்ச அனு அதஹ சுத சுஹிருத் கிருஹ வித்த தாராஹ ஏது அப்ஜ. Can we say that when you reach that stage that you're blissful, you're not aware of your body anymore? Of course. Blissful state அது. ஆமாம், பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் தான். அந்த இடத்துல வந்து பகவத் ஸ்மரணையை தவிர வேறு எதுவுமே இல்லை. ஆனந்தம் அனுபவிக்கிறோம். அதனால்தான் ஆத்மாராமாஷ்ட முனையா அந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து ஒரு இது மாதிரி வச்சுட்டுருக்கோம். ஐதுகிம் பக்திம் குருவந்தி. ஏன் சுகர் வந்து பரீட்சத்துக்கு சொல்லணும்? அவர் மாட்டுக்கு வந்து தெரிஞ்சுட்டு இருந்தவர் தானே. அந்த இது பார்த்தேன்னா வியாசர் வந்து சுகருக்கு சொல்லி கொடுத்துட்டு பாகவதத்தை, சுகர் கிளம்புறார், வியாசர் பின்னாடி போகிறார். குளிச்சுட்டு இருக்கிறவாள்லாம் வந்து உடனே எடுத்து வஸ்திரத்தை போத்திக்கிறா. வியாசர் வர்றச்சே, சுகர் போகிறச்சே நீங்கள் வஸ்திரத்தை போத்திக்கலையேங்கிறச்சே சுகர் வந்து பரபிரம்ம நிலையில் இருக்கார். அவருக்கு வித்தியாசம் தெரியாது, ஆனால் உங்களுக்கு வித்தியாசம் தெரியறதுங்கிறார் வியாசர்கிட்ட. அப்போ அந்த நிலையில் இருந்தவர் கூட வந்து உங்களுக்கு திருப்பி பரீட்சத்துக்காக கதையை சொல்லணும்னா அந்த பகவத் பக்தி இல்லாத என்ன அந்த இடத்துல? அது அந்த பக்தியினுடைய ஒரு ஆனந்த நிலையில் இருக்கும் பொழுது எதையுமே நினைக்கிறது இல்லை. தேன ஸ்மரந்தி அதிதராம் பிரியமீஷ மர்த்தியம் ஏச்சான் வதஹ சுத சுஹிருத் கிருஹ வித்த தாராஹ ஏது ஆப்ஜனாப பவதீய பதாரவிந்த சௌகந்தியலுப்த ஹிருதயேஷு கிருத பிரசங்காக திரியங் நக த்விஜ சரீஸ்ருப தேவ தைத்யமர்த்தியாதிபிஹி பரிச்சிதம் சதசத் விசேஷம் ரூபம் ஸ்தவிஷ்டம் அஜதே மகதாதி அநேகம் நாதஃப் பரம் பரம வேத்மி நயத்ர வாதா. எனக்கு அதாவது பர்சனலாக எப்படி சொல்கிறாருன்னா, துருவன் நனு ஏவம் வித்வானபி துவம் கிம் இது அபிமானம் வஹசி. இல்லை உனக்கும் தான் இவ்வளவு தெரிஞ்சிருக்கேன்னுட்டு ஒருத்தர் கேட்டான்னா துருவனை அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி இருக்கான். இல்லை வித்வான் துவமசி,
உனக்கும் வந்து இந்த டிஸ்டிங்ஷன் இருக்கோ இல்லையோ, பகவான் யார் என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஒரு விவேக புத்தி இருக்குது. எது நித்தியம் எது அனித்தியம்னு தெரியறது. தேவையில்லாத குணபோபோக்கியம் கல்பக தரும் மற்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து பகவான்கிட்ட போகக்கூடாது. காமியார்த்தமாக மோட்சத்துக்கு ஒண்டி தான் போகணும். இந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு சைக்கிள்லேருந்து வெளிவரத்துக்காக தானே பகவான்கிட்ட போகிறோம். இவ்வளவு தூரம் உனக்கு தெரியுங்கிறச்சே உனக்கே உத்கிருஷ்ட பதம் வேணும்னுட்டு ஒரு தேகாபிமானம் உனக்கு இருக்குது அப்படிங்கிறார். அதுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி அமையறதான் இந்த ஸ்லோகம். திரியக் நக த்விஜ சரீஸ்ருப அப்படின்னு ஒவ்வொரு எல்லா இடத்துலையும் வியாபித்து இருப்பவனாக நான் முன்னை பார்க்கிறேன். இன்னமும் இந்த உலகம் தெரியறது தனக்குங்கிறார். இந்த விஸ்வரூபத்தை தாண்டி வேறு ஒரு பிரம்மஸ்வரூபம் என்னால் பார்க்க முடியலை, எனக்கு தெரியலைன்னு இங்கே வந்து கன்ஃபெஸ் பண்ணுறார் துருவன் இந்த ஸ்லோகத்தில். அதஃப் பரம், இதை காட்டிலும் ஹே பரம, எத்திர வாதக நாஸ்தி தத்து ந வேத்மிங்கிற, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உன்னுடைய இந்த ஸ்தவிஷ்டம் ரூபம் ஏவ ஜானாமிங்கிறார். ஸ்தவிஷ்டம் ரூபம்னா ஸ்தூல தமமாக இருக்கக்கூடிய இந்த விராட் ஸ்வரூபம் மாத்திரம்தான் எனக்கு கண்ணில் படுறது. இந்த விஸ்வரூபத்தை தாண்டி ஒரு சட்டிலாக ஒரு காரணரூபமாக ஒரு பரமாத்ம ஸ்வரூபமாக பரபிரம்மம் பொருளாக எனக்கு எதுவுமே தோணலையேங்கிறார் அந்த இடத்துல. அதுக்கு ரீசனிங்கும் எங்கு வந்து சப்த வியாபாரம் செல்லாதோ அந்த பொருள் எனக்கு தெரியலை. அப்போ என்ன தெரியறது? தெரிகிற விஷயங்களை இங்கே அடுக்கிறார். திரியக் ரூபமாக பார்க்குறேன், பறவைகளாக ஒன்றை பார்க்குறேன். திரியக்குங்கிறது இது பறவை இல்லை, ஹரிசாண்டலாக போகிறது எனி அனிமல், பசுக்களாக ஒன்றை பார்க்குறேன். நக பர்வதங்களாக பார்க்குறேன். த்விஜ பறவைகளாக பார்க்குறேன். சரீசிருப்பன ஊர்வனை, பாம்பு முதலிய ஊர்வனைகள், அதுவாக நான் உன்னை பார்க்குறேன். தேவ தைத்திய தேவர்களும் தைத்தியர்களும் அரக்கர்கள், மர்த்தியாதிபிகி பரிச்சிதம்னா வியாப்தம்னு அர்த்தம். இவைகளில் அப்படியே வியாபித்து இருக்கக்கூடியவனாக நான் உன்னை பார்க்கிறேன். அது பார்த்தாலே பெரிய விஷயம் இல்லையா? இப்போ எல்லா இடத்துலையும் என்னென்னலாம் பிராணிகள் இந்த உலகத்தில் இருக்கோ பாருங்க. பசுக்கள், பர்வதங்கள், ஸ்தாவரம் ஜங்கமம் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணுறேன். பர்வதங்கள், நகனா ந கச்சதி இது நகா, பர்வதங்கள். பர்வதம்ங்கிறது இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்தாவரம். அசையா பொருள்களில் உங்களுக்கு இருக்கிறதுக்குள்ள மோஸ்ட் மேசிவ் வந்து பர்வதம் தானே அசையா பொருளில், அதுவாக பார்க்கிறேன். த்விஜங்கிறச்சு 2 முறை பிறக்கின்றன. ஸோ பறவைகள் அல்லது எனி முட்டையிலேருந்து வரக்கூடிய எனி ரெப்டைல்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைன்னா சரீசிருப்பங்கிற இடத்துல பாம்பை மாத்திரம் எடுத்துட்டு ரெப்டைல்ஸ் எல்லாத்தையும் த்விஜாவில் எடுத்துட்டுலாம். இல்லை த்விஜங்கிறத பறவைன்னு மாத்திரம் எடுத்துட்டு சரீசிருப்பில் எல்லா ஊர்வனைகளையும், அதாவது இந்த நகர்ந்து செல்லக்கூடியது எல்லாத்தையும் எடுத்துட்டுலாம். தேவ தைத்திய மர்த்திய எல்லா தேவர்களாக இருக்கட்டும், அரக்கர்களாக இருக்கட்டும், மனுஷியர்களாக சர்வாத்ம பாவத்தில் பார்க்குறானே துருவன். பரிச்சிதம், இப்படி எல்லா விதமான பிராணிகள்லையும் வியாபித்து இருக்கக்கூடியவனாக உன்னை, மேலும் சத்து அசத்து விசேஷம், சந்தகா அசந்தகா ச விசேஷாக எஸ்ய, சத்து பொருளாக என்னென்னலாம் இருக்கோ, அசத்து பொய்யாக இருக்கக்கூடிய வஸ்துக்களும் நீ தான் நான் பார்க்குறேன். அதுவும் பகவான் தான் நமக்கு இந்த மாதிரி ஒரு பிரமையை உண்டு பண்ணுறான் போல இருக்குது. ஏன்னா பகவத் ஸ்வரூபத்தை எங்கே நம்ம இப்போ சதசத் ரூபமாக தான் நம்ம வந்து மாயையை சொல்கிறோம். மாயாங்கிறது இல்யூஷன் தானே. அப்போ அந்த பிரகிருதி ரூபமாகவும் நீ தான் இருக்க, பிரகிருத்தியினுடைய விளைவாக இருக்கக்கூடிய சகலமாகவும் நீ தான் இருக்க. ஆனால் அதை விட சத்து அசத்துன்னு இருக்கிற பொருள், தட் விச் இஸ் எக்ஸிஸ்டிங், சத்து அசத்து சந்தி அப்படிங்கிறச்சே ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய பிருத்திவி முதலிய பஞ்சபூதங்களாகவும் உன்னை பார்க்கிறேன். அசத்துங்கிறச்சே எது கண்ணுக்கு தெரியலையோ சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய சப்தாதி தன்மாத்திரைகளை சொல்கிறேன்னு எடுத்துக்கலாம். அப்படி ரெண்டுமாக இருக்கக்கூடிய உன்னை. ஸோ ஹீ இஸ் கோயிங் ஃப்ரம் இன்னும் ஒரு சட்டிலராகவும் இருக்கக்கூடிய விஷயங்களாகவும் ஒன்றை பார்க்குறேன். அதே சமயத்தில் த மகதாதீனி அநேகானி காரணானி எஸ்ய, மகத் அநேக காரணம்னு அதுக்கு சொன்னதுனால இந்த இடத்துல சதசத்துங்கிறச்சே ஸ்தூல பூதம் சத்து எவ்ரி திங். அதாவது சிருஷ்டி கிரமத்தில் நம்ம சார்ட்டு போட்டத்தில் கீழேர்ந்து மேல் வரைக்கும் போங்கோ, மகத்து தத்துவம் வரைக்கும் இருக்கக்கூடிய சகலத்தையும் இங்கே சொல்கிறார்.
அது எல்லாமாக இருக்கக்கூடிய உன்னை உன்னுடைய ஸ்தவிஷ்ட ரூபம் அதாவது ஸ்தூல ரூபத்தை மாத்திரம் நான் பார்க்குறேன், விராட் ரூபத்தை தான் நான் பார்க்குறேங்கிறார். ஐ அண்டர்ஸ்டாண்ட், விவேகம் இருக்குது எனக்கு, ஆனாலும் உன்னுடைய விராட் ரூபம் தான் என் மனசில் நிற்கிறது. ஸோ ஸ்தூல சூக்ஷ்ம காரணம் வரைக்கும் போயிடலாம், மகத்துங்கிற காரணம் வரைக்கும் நான் புரிஞ்சுக்க முடியறது. அதை தாண்டி ஒரு அப்ட்ராக்ட் ஃபார்ம் இருக்கோ இல்லையோ, பரம்பொருளாக நீ ஒரு ஃபார்மில் இருக்கியே, அந்த பொருள் எனக்கு புரியலையேங்கிறார். அப்படி ஸோ திரியக் ரூபமாக ஸ்தூல ரூபம், சத்து அசத்துங்கிறச்சு சத் அசத் விசேஷாக எஸ்ய. ஸோ சத்ரூபமாக இருக்கக்கூடிய பிருத்திவி முதலிய மகாபூதங்கள், அசத்ரூபமாக இருக்கக்கூடிய சூக்ஷ்ம ரூபம்னு எடுத்துக்கணும். அசத்துங்கிறச்சே இல்லியூசரின்னு எடுத்துக்க வேண்டாம். அது ஒரு பக்கம் ஒரு எக்ஸ்பிளனேஷனாக வச்சுட்டோம்னா கூட, இங்கே வியாக்கியானத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் அசத்துங்கிறத சூக்ஷ்ம ரூபமாக இருக்கக்கூடிய பஞ்ச தன்மாத்திரைகளை எடுத்துக்கிறோம். பஞ்ச தன்மாத்திரைகள் ரூபமாகவும் நீ இருக்கிறாய். யாருடையதோ மகதாதி அநேகம், மகத்திலேருந்து ஆரம்பித்து என்னென்னலாம் காரணங்கள் உண்டோ, மகத்தத்துவம் அகங்காரம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, சாத்விக அகங்காரம் ராஜசிக அகங்காரம் தாமசிக அகங்காரம், இதெல்லாமாகவும் நீ இருக்கிறாய். அநேகமாக பல்வேறாக நீ விளங்குகிறாய். அப்பேற்பட்ட உன்னுடைய தே இதெல்லாமே ஆனால் ரூபத்துக்கு தான் அட்ஜெக்டிவாக இருக்குது. தே உன்னுடைய ஸ்தவிஷ்டம் விராட் ரூபத்தை அறிகிறேன், அதாவது எனக்கு புரியறது. அந்த ரூபத்தை வேத்மி, இந்த வேத்மியோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தே உன்னுடைய திரியக்கு முதலிய ஜந்துக்களில் வியாப்தமாக இருக்கும் சதசத் விசேஷம் பஞ்சமகாபூதங்களும் சூக்ஷ்மபூதங்களிலும் இருக்கும் அவைகளை கொண்டதும் மகதாதி அநேகம் மகத்து முதலிய பல தத்துவங்களை கொண்டதுமான ஸ்தவிஷ்டம் ரூபம் விராட் ரூபத்தை வேத்மி அறிகிறேன். அதஃப் பரம், ஹே பரம, அதஃப் பரம் இந்த விராட் ரூபத்தை தாண்டி என்ன உண்டோ, அதஃப் பரம்னா ஈஸ்வரஸ்வரூபம் ந வேத்மிங்கிறார். ஈஸ்வரனுங்கிறது இந்த இடத்துல பரம்பொருளை எடுத்துக்கணும், பரமாத்மஸ்வரூபத்தை எடுத்துக்கணும். ஏன்னா எத்திர வாதகா ந, வாதகாங்கிறச்சே சப்த வியாபாரா நாஸ்தி தத் பிரம்மரூபம் ச ந வேத்மி. அந்த எங்கு சப்த எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசா, எங்கிருந்து வாக்கு வந்து சொல்ல முடியாதோ. இப்போ ஏகைக குணப்பிராந்தே ஸ்ராந்தாக நிகமவந்தினகாம்பர் தேசிகர். ஒவ்வொரு குணத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல அப்படியே களைச்சு போயிடுத்தான் வேதங்கள். வேதங்களால் கூட அடைய முடியாத ஒரு ஸ்வரூபம்னு ஒன்று இருக்கே, பிரம்மஸ்வரூபம், அது எனக்கு தெரியாது. அதனால தான் அபிமானம் இன்னும் இருந்துருக்கு. இன்டெலெக்சுவலி ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் தீஸ் ஆர் ஆல் டிஃப்ரெண்ட், பட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே கரெக்டாக இல்லையா. பிடிச்சி வச்சு சொல்ல முடியாதோ இல்லையோ. விண்டவர் கண்டிலை கண்டவர் விண்டிலை, அவ்வளோ. திரியங் நக த்விஜ சரீஸ்ருப தேவ தைத்திய மர்த்தியாதிபிஹி பரிச்சிதம் சதசத்விசேஷம் ரூபம் ஸ்தவிஷ்டம் அஜதே மகதாதி அநேகம் ந அதஃப் பரம் பரம வேத்மி ந யத்ர வாதः. கல்பாந்தே ஏததகிலம் ஜடஹரேண கிருண்ணன் சேதே புமான் ஸ்வத்ருக் அனந்தசகா ததங்கே யத் யன்னாபிசிந்து ருஹ காஞ்சனலோக பத்ம கர்ப்பே தியுமான் பகவதே பிரணதோஸ்மி தஸ்மை. விராட் ரூபத்தை சொன்னாரோ இல்லையோ, அந்த விராட் ரூபமாக இப்படி விரிந்து இருக்கும் பொழுது வித்வான் இல்லையா துருவன் பகவானுடைய அனுகம்பாவனால, ரொம்ப அழகாக ஸ்ரீதர சுவாமி சொல்கிறார். இது பாருங்க, ததேவம் பகவத் அனுகம்பையா, பகவானுடைய ஒரு அனுகம்பா, ஒரு இது இருக்கு இல்லையா, அவனுடைய ஒரு கிருபை இருக்கிற காரணத்தினால, அந்த கிருபை காரணமாக இவனால் வந்து எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சுது. அந்த கிருபை தத்ரூபத்வயம் ஞாத்வா, பகவானுடைய இரண்டு ரூபத்தையும் அறிந்து ஈஸ்வர ரூபம் அனுவர்ணயன்னு நமஸ்கரோதி. அந்த ஈஸ்வர ரூபமாக, அதாவது பிரளய காலத்தில் போய் எந்த இடத்துல எல்லாமே லயமாகிறதோ அந்த ரூபத்தை அடுத்தது வர்ணிக்கிறார். இதெல்லாம் தெரிஞ்சதும் பகவானுடைய ஒரு அனுகம்பாவனால தான். வேதத்தினுடைய நாலேஜ் பூரா வந்துருத்தே குழந்தைக்கு, அதனால் சொல்கிறேன். கல்பாந்தே, கல்பத்தினுடைய கடைசியில், ஏதது திரைலோக்கியம், இந்த முழு எல்லா உலகமும் ஜடரேன கிருண்ணன்னு வயிற்றினால் ஏற்றுக்கொண்டு, வயத்தில் தான், பகவானுடைய வயத்தில் தான் அத்தனை உலகமும் இருக்குது. இந்த ரூபத்தை தான் மார்க்கண்டேயர் பார்க்குறார். குழந்தை ரூபமாக ஆலிலை கண்ணனாக கராரவிந்தேன பதாரவிந்தம்னு பார்க்குற ரூபம் இந்த இடத்துல. கல்பாந்தே, கல்பம் முடிவில்,
ஏதது அகிலம் இந்த முழு உலகத்தையும் தன் வயிற்றில் ஏற்று அது அப்படியே போய் மெர்ஜ் ஆயிடுறது பகவான் இடத்துல வயிற்றினால் ஏற்றுக்கொண்டு கிருண்ணன்னு தரித்து கொண்டு புமான் புருஷா அதாவது புருஷாகாரமாக அந்த ஆதி புருஷனாக இருந்து கொண்டு ஸ்வதிருக்கு ஸ்வஸ்மின்னேவ திருக்கு ந பகிஹி யஸ்ய தன்னிடத்திலேயே பார்வையை செலுத்திங்கிறச்சே உள்நோக்கு பார்வையாக யோக நிஷ்டையில் இருந்துண்டு யோக நித்ராவில் இருந்து கொண்டு அதை யோக நித்ரா ஆரூடத்வாத்து வெளிநோக்கு பார்வை இல்லை பகவானுக்கு உள்நோக்கு பார்வை ஸ்வதிருக்கு தன்னைத்தானே பார்த்து கொண்டு அனந்த சகா கூட யார் அவருக்கு சேஷன் சகாயன் இது வந்து ஈஸ்வர ரூபத்தை சொல்கிறார் அந்த சிருஷ்டிக்கு முன்னாடி மாயை எடுத்துக்கொண்டு பகவான் இருக்கும் அந்த நிலைமையில் சொல்கிறார் அந்த காரண ரூபமாக சொல்கிறோம் இல்லையா முந்தின ஸ்லோகத்தில் விராட்டு அப்படின்னு சொல்லி ஸ்தூல ரூபத்தையும் சூக்ஷ்ம ரூபத்தையும் சொன்னார் மகத்தத்துவம் வரையில் தான் அங்கே சொன்னார் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஈஸ்வர ரூபம் என்ன பிரம்மம் ப்ளஸ் பிரகிருதி மாயா அங்கே இருக்கணும் அப்போ ஈஸ்வர ஸ்வரூபமாக அனந்தன் மேலே இருந்துண்டு பாம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கக்கூடிய பகவான் அந்த ஸ்வரூபம் அது காரணஸ்வரூபமாக இருக்கக்கூடியது இவ்வுலகத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய ரூபம் அந்த ரூபம் எப்படி அனந்த சகா அனந்தன்னுங்கிற சேஷநாகத்தினுடைய அவன்தான் சகா பகவானுக்கு அப்பேற்பட்டவன் அனந்தனை சகாவாக வைத்துக்கொண்டு ததங்கே ஷேதே ததங்கேங்கிறச்சே சேஷ உத்சங்கே அந்த பாம்பினுடைய மடியில் படுத்துன்னு இருக்கார் பகவான் யோக நித்ரையில் இருக்கார் என் நாபி சிந்து அந்த அவருடைய அதுக்கப்புறம் அவருடைய நாபிங்கிற ஒரு இதிலேருந்து நாபி கமலத்திலிருந்து பிரம்மா தோன்றினார் அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுக்கு ஈஸ்வரனுக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன் ஸோ என் நாபி சிந்து ருஹ காஞ்சன லோக பத்ம கர்ப்பே தியுமான் அபூத் தியுமானுங்கர்ச்சே தேஜஸ்வி பிரகாசத்துடன் கூடின பிரம்மாவானவர் யாருடைய யத்து எஸ்ய எந்த பகவானுடைய நாபி சிந்து நாபிஹி ஏவ சிந்துஹு சமுத்திரா அவருடைய தொப்புள் தான் ஒரு சமுத்திரம் போலவும் அதில் ருஹ வளைகின்ற ரோஹதி அதில் வளையற காஞ்சன லோகபத்ம தங்கமயமான லோகபத்மாங்கிறார் உலகம் எனும் தாமரை அந்த தாமரைக்குள்ளே போய் தானே அதை பிரித்து சப்ததா பண்ணி அதை பஞ்சதா பிரித்து அவர் வந்து உலகத்தை சிருஷ்டி பண்ணார்னு இருக்கு அதனால் இந்த திருவடி தாமரைங்கிறோம் உலகத்தையும் தாமரைங்கிறோம் இங்கே இல்லை காஞ்சன தங்கமயமான லோக பத்ம இந்த உலகம் எனும் தாமரை அதனுடைய கர்ப்பே உட்பகுதியில் உள்ள கர்ப்பே கர்ணிகாயாம் கர்ணிகாங்கிறது தான் அந்த அந்த மகரந்தங்கள் இருக்கக்கூடிய அந்த உட்பகுதியை சொல்கிறோமே அந்த இடம் அதுதான் கர்ப்பம் அந்த தாமரை பூவினுடைய கர்ப்பத்தில் தியுமான் தேஜஸ்வி தியூன பிரகாசத்தை கொண்டவரான பிரம்மா பவதி இருப்பாரோ தஸ்மை பகவதே பிரணதா அஸ்மி அந்த பகவானுக்கு நான் நமஸ்காரத்தை செய்கிறேன் ஒரு ஒரு எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நமக்கு வந்து தத்துவத்தை நமக்கு வந்து விளக்கிட்டார் துருவன் இந்த இடத்துல அதில் எப்படி சிருஷ்டிக்கிரமம் ஏற்படுறது அந்த சிருஷ்டியே பகவானை பேஸ் பண்ணி இருக்குது பகவானிடத்துலேருந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது அதனால் அந்த பகவானுக்கு நமஸ்காரம் கல்பாந்தே ஏதது அகிலம் ஜடரேண கிருண்ணன்னு ஷேதே புமான் ஸ்வத்ரிக் அனந்த சகா ததங்கே என்னாபி சிந்துருஹ காஞ்சன லோக பத்ம கர்ப்பே தியுமான் பகவதே பிரணதோஸ்மி தஸ்மை ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. சூப்பர்.